பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். 2 அமர்வுகளாக வழக்கம் போல இன்றைய நேர்பட பேசு நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் அமர்வாக சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு இது ஒரு ஆசிட் டெஸ்டாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அணிக்கு இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை நிறைவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட முழுமையாக அவருடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார் என்று ஒரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அரசியல் தலைவர்களே கூட, திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களுமே கூட தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய இடத்தை அவர் தக்க வைத்திருக்கிறார் என்பதாக ஒரு அனுமானிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு விஷயங்கள் எதிர்க்கட்சிகளால், குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினால் கடுமையாக முன்வைக்கப்பட்டது. குறிப்பிட்ட நிகழ்வுகளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேர ஊழல் நடந்தது என்பதாக ஒரு வீடியோ காட்சிகள் வெளிவந்து அது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கியது. அதே போல குட்கா விவகாரம் மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையை உருவாக்கியதாக இருந்தது. அதை கடந்து தமிழகத்தினுடைய முக்கியமான பிரதானமான பிரச்சனைகளாக இருக்கின்ற நீட் தேர்வு உள்ளிட்ட விஷயங்களையும், அதே போல கதிராமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் நடக்கின்ற போராட்டங்கள் குறித்தும் பல பிரச்சனைகளும் கேள்விகளும் எழுப்பப்பட்டன சட்டமன்றத்தில். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடித்து சபாநாயகர் தன்னுடைய ஒரு இறுதி அறிக்கையை இன்றைக்கு வாசித்திருக்கிறார். அந்த அறிக்கையின்படி அதிக நேரம் நாங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் என்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய முக்கியமான சில நிகழ்வுகளும் இருக்கின்றன. இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவிப்புகள், முக்கியமான 2-3 அறிவிப்புகள் என்பவும் கூட விவாதத்துக்குரியதாக மாறியிருக்கிறது. ஒன்று, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் என்பது 2 மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 55,000 ரூபாயிலிருந்து 1,05,000 ரூபாயாக இது உயர்த்தப்பட்டிருக்கிறது தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த சம்பளம். அதே போல ஓய்வூதியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான சட்டமன்ற தொகுதி நிதி என்பதும் கூட 2 கோடியிலிருந்து 2.5 கோடியாக ஆண்டுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். ஏற்கனவே தமிழகத்தில் கஜானா பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. 3,14,000 கோடி ரூபாய்க்கு நாம் கடன் சுமையில் இருக்கிறோம், பல விஷயங்களை செய்ய முடியாத நிதி நெருக்கடியில் இருக்கிறோம் என்கிற நிலையில இப்படி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் என்பது 2 மடங்காகி இருப்பது சரியா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த போராட்டக்காரர்கள் குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர். குறிப்பாக கதிராமங்கலம் போராட்டம் குறித்து நோட்டீஸ் வழங்கியதாக கல்லூரி மாணவிகள் கைது செய்யப்பட்டதில், கல்லூரி மாணவி வளர்மதி கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது நியாயம்தான், சரிதான் என்றும், அதற்கு பின்னால் 6 வழக்குகள் இருக்கின்றன என்றும் சொல்லி போராட்டத்தை தூண்டி விடுபவர்கள் மீது நிச்சயமாக குண்டர் சட்டம் பாயும் என்கிற கருத்தை அழுத்தமாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார். இவை உள்ளிட்ட நிறைய விவாதத்திற்கான விஷயங்களாக இருக்கின்றன. இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் அதிமுக அம்மா அணியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர், பத்திரிகையாளர் என பல முகங்கள் இருக்கின்ற திரு இன்பதுரை, அதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன், மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ், விரைவில் நம்மோடு இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன். அனைவருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட தொடங்கலாம் திரு இன்பதுரை. முதல்ல நம்ம இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பள உயர்வு அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது அது நியாயத்துக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறதா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு விவசாயிகளுடைய கடனுக்காக நாம் கொடுக்கக்கூடிய தொகை என்பது இல்லை, நமக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள்ல நாம் இந்த விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் அப்படியான ஒரு நிலையில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இந்த சம்பளம் என்பது 2 மடங்காகப்பட்டிருக்கிறது. இது நியாயத்துக்குரியதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறேன் என்றால், நியாயப்படுத்த விரும்பவில்லை. நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர், இன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர், நான் உங்களோட பத்திரிகையாளராக இருந்தவன், வழக்கறிஞராக இருந்தவன். சட்டமன்ற உறுப்பினருடைய ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு கோரிக்கை. அதாவது இது ஒரு நெடுகாலமாக இருந்து வந்த கோரிக்கை தான். மாண்புமிகு அம்மா அவருடைய காலத்தில் இருந்தது. இதற்கு முன்பாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை வைக்கிறார்கள், விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள், எல்லோருடைய கோரிக்கையும் இருக்கிறது. நேற்றுக்கு ஜாக்டோ அமைப்பு போராட்டம் நடத்தியது இதே ஊதிய உயர்வு. ஒரு அரசு என்பது எல்லாருடைய கோரிக்கையும் செவிசாய்த்து அதிலே இருக்கிற நியாய தர்மங்களை அரசியாக தேவையானவற்றை அளிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல சட்டமன்ற உறுப்பினர் கூட ஊதியத்தை உயர்த்தியதை நான் ஆதரித்து பேசுகிறேன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. நானும் சட்டமன்ற ஒரு உறுப்பினர். இன்றைக்கு அங்கு அறிவிக்கிற போது சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை, அதை யாரெல்லாம் பேசினார்கள், காங்கிரஸ் உறுப்பினர் கூட கோரியிருந்தார். பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னிடம் கோரியதை அடிப்படையிலே அதை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். என்னிடம் சில புள்ளிவிவரங்கள் இருக்கிறது. எப்படி என்றால், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று சொல்ல சேம் யார்ட்ஸ்டிக் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா?
இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் தெலுங்கானாவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய 2.5 லட்சம், அதுபோல் ஆந்திர மாநிலத்திலே 1.25, அதுபோல் மகாராஷ்டிராவில் அதில் கூட என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பது முதன்மை செயலாளர் என்ற நிலைக்கு அந்தஸ்தில் வைத்திருக்க வேண்டும் என்றும், அதுபோல் ஒரு அமைச்சரை வந்து சிஎஸ் தலைமைச் செயலாளர் அந்தஸ்து வைத்திருக்கோம், அதற்கேற்ற ஊதியம் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது பொதுவாக நான் இதை சொல்லி அதை நியாயப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனாலும் நாங்களும் மனிதர்கள் தானே, சட்டமன்ற உறுப்பினருக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது, வளர்ந்து வருகிற விஷயங்கள் இருக்கிறது, அன்றாட பணிகள் இருக்கிறது, மக்களை சந்திக்க செல்ல வேண்டி இருக்கிறது. இது போன்ற எனக்கு நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து 3 துறைகளிலும் இருந்ததுனால, பத்திரிகையாளராகவும் இருந்ததுனால உங்களுக்கு நிலை தெரியும். இந்த 1,05,000 ரூபாயை வைத்துக் கொண்டுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய மாதாந்திர பணிகள் நடக்கின்றன அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அதாவது இது ஒரு ஊக்க ஊதியம். அதாவது சட்டமன்றம் நடக்கிற சமயங்களில் சென்னை ஆம் ஆத்மியிலிருந்து இந்த ஊதியத்தை உயர்த்திய போது டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவால் சொன்னாரு, ஊழல் இல்லாமல் தவறு செய்யாமல் இருப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த விதமான வேறு நோக்கத்திற்கு செல்லாமல் இருக்க இந்த ஊதிய உயர்வு தேவையா இருக்குன்னு சொல்லி அவர் 2,50,000 அவரும் 2 லட்சத்துக்கு மேல உயர்த்தினாரு. அப்போதும் கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. தெலுங்கானால 163% உயர்த்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கலாம். அதே போல திரிபுரா இருக்கிறது, நாகாலாந்து இருக்கிறது, அங்கெல்லாம் இன்னமும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 18,000 20,000 ரூபாய் தான். அதுல சின்ன மாநிலங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளருக்கும் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளருக்கும் ஒரே விதமாக தான் ஊதியம். நான் அவ்வாறு சொல்ல வரவில்லை. நீங்க சொன்னது எங்க அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்றால், மகாராஷ்டிரா மாநிலத்திலே அளிக்கப்பட்ட ஊதிய விகிதத்தை பற்றி சொல்ல வரும்போது அந்த மாநிலத்தினுடைய அறிக்கையில் அது அவ்வாறு இருக்கிறது என்று தான் சொன்னார். அதை நான் நியாயப்படுத்த வரவில்லை. இன்னொன்று, இதை உயர்த்தி கொடுப்பதன் மூலமாக அந்த பணிகளை இன்னும் திறம்பட செய்வார்கள். இன்னும் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் ராதாபுரத்தில் நான் இந்த ஊதிய உயர்வை முழுமையாக கண்மூடித்தனமாக எதிர்க்கவில்லை. நான் ஆரம்பத்திலே தொடக்கத்திலே சொல்றேன், இதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. நீங்க வந்து இந்த ஊதியத்தை உயர்த்துவது, அதன் மூலமாக நான் வந்து நேர்மையான ஒரு அரசியலை நடத்தக்கூடிய சில கட்சிகளுக்கு இது பயன்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட, எந்த நேரத்தில் இது உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம மற்ற எல்லா கோரிக்கைகளுக்கும் இன்னைக்கும் வந்து கிராப் இன்சூரன்ஸ் இன்னும் போய் சேரல. திருவாரூர்ல இன்னைக்கு 140 வருஷத்துல இல்லாத வறட்சி என்று அரசாங்கம் சொல்கிறது. அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பெரிய அளவிற்கான வேதனைகள் இருக்கும்போது அவர்களுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட் இன்னும் திருவாரூர்ல போய் சேரல. கடலூர்ல சேர்ந்திருக்கிறது, வேறு சில மாவட்டங்கள் இருக்கு, இங்க போய் சேரல. பல பிரச்சனைகள் இருக்கின்றன. நிதி நெருக்கடி இருக்கிறது, விவசாயிகள் கோரிக்கையா இருக்குது, ஜாக்டோல இருந்து அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. பல தளங்கள்லயும் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவது. நம்ம சொல்றது நிதி நெருக்கடி. இந்த மாநிலம் பல நிதி நெருக்கடியில் இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதற்கிடையில தான் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லும் போது, இந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க வந்து ஒரு நல்ல மூட்ல, இப்ப திமுகவினுடைய குற்றச்சாட்டாக அது இருக்கு, அவங்களை வந்து ஒரு கூல் மூட்ல வச்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. திமுக குற்றம் சாட்டவில்லையே சொல்லிருக்காங்க. இன்றைக்கு அதைத்தான் சொல்ல வருகிறேன். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவருக்கும் ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கலாம். அவங்க அதுக்காக அவங்க சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்றால், இந்த ஊதிய உயர்வு அளித்ததும் எல்லா சபாநாயகர் சொன்னார்கள், எல்லா உறுப்பினருடைய முகத்திலும் நான் மலர்ச்சியை பார்க்கிறேன். குறிப்பாக நீங்கள் ஆரவாரமாக இருக்கிறீர்கள். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேறு சில அவர்களுடைய கட்சி அணுகுமுறையின்படி கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்று அவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். ஆலடி அருணா, பூங்கோதை ஆலடி அருணா உள்ளிட்டவர்கள் பத்திரிகைகள் ஊடகங்களுக்கு புதிய தலைமுறையிலே பேட்டி கொடுத்திருக்காங்க. சட்டமன்றத்தில் நடந்து கொள்கிற நிலை ஒன்று, வெளியே வந்து அறிக்கை விடுகிற நிலை ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகம் திரு செங்கோட்டையன் அந்த பிறகும் அதை நான் தொடர்ந்து பேசுறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்தவரை இதை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இது கோரிக்கை, ஒரு அரசு தன்னிடம் வருகிற கோரிக்கையில எது நியாயம் எது தர்மம் என்பதை பார்த்து, அதை நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கை, இது மட்டும் இந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிற முதலமைச்சர் அரசாங்கம் மற்ற கோரிக்கைகள் இதே கோரிக்கைகளாக நிச்சயமாக ஊதிய உயர்வை விவசாயிகளுடைய கோரிக்கையில ஒன்றாக இருந்ததுதான் இந்த நீராபானத்தை விட்டால், அந்த நீராபானத்தை வந்து நீங்கள் அனுமதி தந்தால் அதன் மூலமாக விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும் என்று சொன்னது பேரில் நீராபானத்திற்கு அனுமதி தருகிறது. ஆக எல்லாவற்றையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்துதான் முடிவுகளை கொடுக்கப்படுகின்ற இந்த நேரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதுதான் முக்கியமா இருக்கு. திரு வேல்முருகன், உங்களோட பார்வை இதில் என்னவா இருக்கு? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதிய உயர்வு மட்டும் இல்ல, உங்களுக்கான ஓய்வூதியமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் லஞ்சம், கமிஷன், இதர வேறு விதமான சட்டத்திற்கு புறமான கனிம வளங்கள் கொள்ளையடிப்பதில் பங்கு,
அரசனுடைய மிகப்பெரிய கான்ட்ராக்டர்களிலே சதவீதங்கள் பங்கு, இதுபோன்று வாங்காமல் நேர்மையாக நியாயமாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று நினைத்து பணியாற்றக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஊதிய உயர்வு தேவைதான். ஏன்னா இன்றைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள நீங்க சொன்ன எந்த விஷயத்திலும் தலையிடாமல் அல்லது வேறு வருமானங்கள் இல்லாமல் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கோ அல்லது இதற்கு முன்னைய சட்டமன்றத்திலோ அல்லது இந்த கடந்த 10 ஆண்டுகளிலோ இருக்கிறாங்க, சதவீதத்தில் சொல்லுங்க எனக்கு. இல்லை, அது இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நான் அப்படி இருந்தேன். அதனால் அப்படி நான் இருந்த காரணத்தில் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாளைக்கு 10 திருமணம் 15 திருமணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குது. திருமணம், காதுகுத்தி, மஞ்சள் நாட்டு விழா, முப்பூச படையில், அப்புறம் சடுகுடுக்கு இப்போ பரிசு, கிரிக்கெட்டுக்கு முதல் பரிசு, அப்புறம் டிஷர்ட் எடுத்து கொடுங்கன்னு தொண்டர்கள் மக்கள் இது இல்லாமல் கோவில் கும்பாபிஷேகம் இப்படிலாம் வருகின்ற போது அவன் வீட்டில் இருக்கிற காகனி அரகனி நிலத்தை வைத்து தான் பல அரசியல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சட்டமன்றத்தினுடைய தொகுதிக்கு கேட்டிருக்கேன். நான் சொல்றேன், தொகுதிக்கு போறாங்க, இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க, அவங்களாலையும் பண்ண முடியுது. இவங்களுக்கு வர தொகை என்பது கட்சிக்கு போயிடுது. கட்சி கொடுக்குற கடந்த காலத்தில் திமுக ஆட்சியின் போது அறிவித்ததை அவர்கள் கடிமையாக எதிர்த்தார்கள். அது மாதிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் வரும்போது அவங்க எதிர்த்தாங்க. ஒரு உறுப்பினர்களுக்கு வர்ற சம்பளம் அவங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு போயிடும், அவங்க ஊக்கத்தொகை தருவாங்க, அதில் அவர்கள் கட்சி வேலையை செய்வாங்க. அவர்களால இதே சட்டமன்ற உறுப்பினர்களால தொகுதிக்கு சென்று மக்களை பார்த்து வர முடிகிறது. இந்த செலவுகள் இல்லாம மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அப்படின்னா எங்க அதிகமா இருக்குதோ, வருமானம் அதிகமா இருக்கிற இடத்துல மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இவங்களுக்கு வருமானம் இல்லைன்னா மக்கள் எதிர்பார்க்கல. அதுதான் அதுல இருக்கிற ஈக்குவேஷன். நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல அவங்களுடைய உதாரணத்துக்கு அவங்களுடைய அவர்கள் இல்லாமல் வாழ்ந்து மறைந்த பல தலைவர்கள் இன்னைக்கு கக்கன் மாதிரி அவர்களை நம்ம இன்னும் வரலாறுல தான் சொல்ல முடியுது. காமராஜரோ ஜீவாவையோ சட்டமன்ற நான் முடிச்சிடறேன் என்பதை அந்த காலங்கள் என்பது வேறு. இந்த காலம் என்பது இப்ப நண்பர் என்பதை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருன்னா அவர் வீட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 50 கிராமங்கள்ல இருந்தோ அல்லது வேறு விதமான குழுக்கள் இருந்து வந்து பார்க்கின்ற போது ஏதோ பொண்ணு வைக்கிறதுல பூ வைக்கின்ற சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் இன்னொரு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட விரும்புறேன். இந்த தமிழ்நாடு என்பதுதான் தேர்தல் செலவுகள்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறது. அவங்க வந்து அதிகாரப்பூர்வமான எல்லா செலவினங்களை வரவேற்கல. எங்களை போன்று நியாயமாக கண்ணியமாக கமிஷன் வாங்காம லஞ்சம் வாங்காம ஊழல் வாங்காத உனக்கு டிரைவர் வேலை வாங்கி தரேன், ஆயா வேலை வாங்கி தரேன், சத்துணவு வேல்முருகன் உள்ளிட்டவர்களும் கூட 25 லட்சம் ரூபாய் செலவழித்து தேர்தலை அணுக முடிகிறதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. தேர்தல் சீர்திருத்தம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியது. ஆனா இதை வந்து ஏதோ இதை வச்சுதான் நாங்க இந்த 1,05,000 இருக்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் வந்து ஊழல் ஒழிப்பதற்காக ஒரு ஆட்சிக்கு மக்கள் முன் நிறுத்தப்பட்டு வந்தவர். அவர் என்ன காரணத்துக்காக 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு? இப்ப நானே சட்டமன்றத்தில் காவல்துறைக்கு 3 மடங்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்றேன். என்ன காரணம் சொல்றேன்னா, சொல்லிட்டு அவங்களுக்கான எல்லா சலுகைகளையும் வழங்க, 3 மாசம் சம்பளம் கொடுங்க, மீண்டும் அவர்கள் கைவிட்டு பெற்றால் லஞ்சம் வாங்கினால் சட்டத்துக்கு புறமா நடந்து கொண்டால் அதே மாதிரி தான் நான் இப்படி சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சம்பளம் கொடுங்க, சலுகை கொடுங்க, கார் கொடுங்க, வீடு கொடுங்க, எல்லாம் கொடுங்க, ஆனா அவர் கமிஷன் வாங்குறார், சட்டத்துக்கு புறமா செயல்படுகிறார். நான் என்ன கேக்குறேன், சட்டத்தை வளைக்க சம்பள உயர்வு கேட்டு அரசு ஊழியர்கள்ல தொடங்கி பலரும் 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பள உயர்வு கேட்கறாங்க. சதவீத அடிப்படையில 20% 30% அதிகபட்ச வேண்டுகோள்ங்கிறது இருக்கு. அவர்களுக்கு நம்ம செய்ய முடியல. ஆனால் 100% சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகரிக்கிறது என்பது அவர் அனைவருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், வழங்க வேண்டும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது வெறும் 234 பேர் இன்ட்டு 1 லட்ச ரூபான்னு போட்டாக்க அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 2 கோடி 2.5 கோடி தான் வரும். அது 12 × 24 ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் ஒரு 25 கோடிக்குள்ள தான் வரும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தொகை அல்ல. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அரசு உயர்த்தி கொடுத்திருக்கலாம். ஆனா 25 கோடி ரூபாய் இருந்ததுன்னா மதிய உணவுல ஒரு நிமிடம் முட்டை வழங்குறதுக்கு ஒரு நிமிடம் முட்டை வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் இன்னமும் திரும்ப சொல்றேன், சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக ஊதிய உயர்வை நான் முழுமையாக மறுக்கல, அதுல இருக்கிற நியாயங்களை நான் முழுமையா மறுக்கல. ஆனால் எழுகின்ற கேள்வி, கொடுக்கப்படுகின்ற தருணம், இதெல்லாம் தான் கேள்வி இருக்கு. நீங்க ஏதோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்காகவே சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் போராடி இந்த பணத்தை பெற்ற மாதிரி பேசுறீங்க. அது தவறானது. எனக்கு தெரிந்து எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் நிறைய பேர் இருக்காங்க. பஸ்ல வர்றவங்க இருக்கிறாங்க, பைக்ல தனியார் பைக்ல வர்றாரு, பைக்ல தான் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுல என்னுடைய கருத்துங்கிறது வேற. ஆனாலும் நானும் சக சட்டமன்ற உறுப்பினர், அதுலயும் கஷ்டங்கள் இருக்கிறது. எங்களை சந்திக்க வருகிற சட்டமன்ற உறுப்பினர் சந்திக்க வருகிறவருடைய கல்வி கட்டணங்களை செலுத்த இருக்கிறார்கள். அண்ணா காலத்திற்கு பின்பு மிட்டா மிராசுகள் என்ன சட்டமன்ற உறுப்பினர் நிலைமை இல்ல. என்ன நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் நியாயமாகப்படும்.
நீங்க அதே போல திரு வேல்முருகன் அவர்களுக்கு தெரியும், கீழே கிராஸ் ரூட்ல வேலை பண்றவங்க, நீங்க பத்திரிகையாளராக இருந்த ஒருத்தர், இந்த நீங்கள் சொல்கிற வாதங்களை மக்கள் எவ்வளவு தூரம் உண்மையாக எடுத்துக்கொள்ள முடிகிற சூழல்ல இருக்கிறது? உங்களை போன்ற ஊடகங்கள் அதை திருத்தி சொல்கின்றன. நம்ம இல்ல உதாரணமாக நீங்க சொன்னீங்கல்ல கம்பேரிசன் சொன்னீங்கல்ல திரு என்பதுரை, அந்த கம்பேரிசனை நம்ம மதியத்துல இருந்து தொலைக்காட்சிகள்ல போடுறோம். நீங்க வந்து தெலுங்கானால 2.5 லட்சம் கொடுக்குறாங்க, அல்லது ஆம் ஆத்மி வந்து 2.5 லட்சம் கொடுக்குது, மகாராஷ்டிரால 1.5 லட்சம் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் கொடுக்குறோம். இதையும் நாங்கள் தான் கொடுக்குறோம். ஆனால் எழுகின்ற கேள்விகளுக்கான விளக்கங்களை தர வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கின்ற மக்கள் பெரும்பகுதியாக இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு அரசியல் என்பது வேறாக இருக்கிறது. நீங்க இவங்க எதையெல்லாம் சொல்லி நியாயப்படுத்துகிறார்களோ அப்படியான அரசியல் இல்லையே, அப்ப இந்த நியாயங்களை நம்ம எப்படி ஏற்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரே நிமிஷம், இந்த தருணத்தில் இந்த சம்பள உயர்வு என்பது செய்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய காரணம். கதிராமங்கலத்தில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நெடுவாசலிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், தமிழக உணர்வாளர்கள் இன்றைக்கு திருமுருகன் காந்தி போன்றவர்கள் குண்டத்தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு கல்லூரி மாணவி இன்றைக்கு வளர்மதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி பல அரசு ஊழியர்கள் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகமே மிகப்பெரிய ஒரு வறட்சியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் பேசியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, இந்த தருணத்தில் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழலில் மக்கள் மிகப்பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் உழண்டு கொண்டிருக்கின்ற போது இந்த நாட்டை ஆளுகின்ற அரசு வர்க்கத்திற்கு, அது எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ அனைவருக்கும் சேர்த்து இந்த நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கு, முதலமைச்சர், எதிர்க்கட்சிகளுக்கு என்பது சம்பள உயர்வு என்பது மக்கள் மத்தியில் அது எதிர்வினை தான் ஆற்றுமை தவிர அது வரவேற்கக்கூடிய செயல் அல்ல. இந்த தருணம் அதற்கான நேரம் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. அதனால்தான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சம்பள உயர்வு அமலுக்கு வரவில்லை. என்னை பொறுத்தவரை நான் உயர் நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞராக இருந்தவன். என்னுடைய வழக்கறிஞர் தொழிலே நான் சம்பாதித்து வந்த தொகைக்கு இது ஒரு பெரிய தொகை அல்ல. நான் இதை நியாயப்படுத்துவதாக சொல்லவில்லை. ஏனென்றால் எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர் கூறுகிற எல்லா விஷயங்களுக்காகவும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சிப்பாடு வேண்டி போராடுகிறதா வருகிறார். உதாரணத்திற்கு என்னுடைய தொகுதிகளுடைய தாதுமணல் பிரச்சனையின் காரணமாக 20,000 தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறேன். எனவே ஏழைகளுக்காக, அன்றாடம் கட்சிகளுக்காக குரல் கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய ஊதிய நீங்கள் மக்களிடம் இந்த செய்தியை தவறாக எடுத்து சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்ல, இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, அரசாங்கத்தின் தரப்பாக எல்லாத்தையும் விளக்கி இருக்கீங்க. ஆனால் மக்களுடைய புரிதல் என்னவாக இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். நம்ம திரு ரமேஷ், உங்க பார்வை என்ன இந்த விஷயத்துல? இல்ல, சட்டமன்ற நம்ம திரு வேல்முருகன் மற்றும் திரு இன்பதுரை 2 பேருடைய கருத்திலையும் ஓரளவு நான் உடன்படுறேன். ஆனால் காலம் இது எடுத்துக்கொண்ட டைமிங் இஸ் ராங்குன்னு எனக்கு ஒரு வேல்முருகன் சொன்னதில் நான் உடன்படுறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படுது. அவர்கள் வேறு தொழில்களில் ஈட்டுற வருமானத்தை கூட இதில் செலுத்த வேண்டியிருக்கு. அதே போல் திரு வேல்முருகன் பூடகமாக சொன்னது போல் கான்ட்ராக்ட் வாங்கல கமிஷன் பெற்று அதில் ஓரளவு வளமாக இருக்கிறாங்க அப்படின்னு தொகுதி மக்களுக்கு தெரியறதுனால நீங்கள் சொல்கிற கேள்வி வருது. அங்கே தான் தொகுதி மக்களுக்கு தெரியுது, இந்த எம்எல்ஏ கொஞ்சம் வசதியாக இருக்கார், அப்போ கூட நமக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சமூகத்தில் உருவாயிடுச்சு. அது தேர்தல் முறையில் தொடங்கி அந்த எதிர்பார்ப்பு என்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுல தொடங்கி இப்போ அந்த திருவிழாவுக்கு பணம் கேட்கறதுலேருந்து பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு செலவுகள் மிக அதிகரித்து கொண்டிருக்கின்றன. பல தேவைகள் பாராளுமன்ற உறுப்பினரோடு ஒப்பிடும்போது பல வசதிகள் கிடையாது. பிஏ வச்சுக்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. பார்லிமெண்ட் மெம்பருக்கு உண்டு. பிஏக்கு சம்பளம் ப்ரொவைட் பண்ணுது பாராளுமன்ற செயலகம், அந்த துறை ப்ரொவைட் பண்ணுது. இங்கே அசம்பிளிக்கு அது கிடையாது. ஒரு நம்ம வேல்முருகன் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி காலையில் வந்தால் ஒரு 20 விசிட்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு டீ கொடுக்குறது நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது உட்பட எல்லா செலவுகளும் இருக்குது. சில தொகுதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கருத்து கணிப்புக்கு போயிருக்கேன், இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கும். ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு பறந்துபட்ட தொகுதியாக இருக்கும். சட்டமன்ற தொகுதியை நான் சொல்கிறது, பார்லிமெண்ட் தொகுதி இல்லை. இந்த சட்டமன்ற தொகுதியை விட்டுட்டு நம்ம எங்கேயோ கடந்து வந்துட்டோம்னு நினைப்போம், அது இன்னொரு இடத்துல அதே தொகுதி இருக்கும். ஆக இப்படி அவங்க பயணம் செய்ய வேண்டிய நிலைமையும் இருக்குது. ஊருக்கு போயிட்டாங்கன்னா தேவைதான், ஆனால் இது ரொம்ப அதிகபட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல் தவறான நேரத்தில் இது செய்யப்பட்டிருக்கு. மக்கள்கிட்ட வேறு பிரச்சனை, இன்றைக்கி இவர் குறிப்பிட்ட பிரச்சனையெல்லாம் விட தலையாய பிரச்சனை இன்றைக்கு தலைவிரித்தாடுகிற குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனை. அதற்கு அரசு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் வறட்சி, மழை பொய்த்து இருக்கிறது. அரட்சி போர்வெல் போடுறமே தவிர அதை எவ்வளோ இடத்துலையும் பயனளிக்க முடியாது. அப்படிலாம் மக்கள் அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இது என்ன தோணும்னா, இவங்க பாட்டு 50,000 1,05,000 அப்படின்ற எண்ணம் இவர் சொன்ன மாதிரி அது ஒரு எதிர்வினையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு. எடுத்துட்டு வரல. 3 பேருமே நிறைய நியாயங்களை சொன்னாலும் எனக்கு இருக்கிற கேள்வி,
கோடிகள்ல இன்னைக்கு வந்து தேர்தலும் அரசியலும் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இதையெல்லாம் இதுதான் அடிப்படை. நம்ம வெளிப்படையா பேசாம எந்த விஷயத்தையும் இங்க வந்து நீங்க வந்து சரி பண்ணிட முடியாது. மக்கள் மத்தியில எல்லாமே வெளிப்படையா தெரியுற விஷயத்துல இதை வைத்துதான் இந்த ஆட்சி வந்து அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றது எனக்கு தெரியல. நீங்க சட்டமன்ற உறுப்பினர் மறுக்கவே இல்லை. நீங்க அப்படின்னா நான் என்னோட என்ன கேள்வி, 2,50,000 இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகை என்பது, அதை கொடுத்துட்டு நீங்க மற்ற விஷயங்களையும் சரி செய்யுங்க. வேற எதுலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. அரசு நிதி முழுமையாக 100% ஒரு கான்ட்ராக்ட்ல இங்கதான் போய் சேருது உறுதிப்படுத்துங்க. சாலைக்காக கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா அது நடைமுறையில இருக்குதா? தமிழகத்துல டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்னு ஒன்னு இருக்கு தெரியுமா? என்ன நடக்குது? எல்லாவற்றையும் நீதிமன்ற சீராய்வுக்கு உட்பட்டது. அது தெரியுமா? இதெல்லாம் இதெல்லாம் திரு இன்பதுரை 45% தமிழ்நாட்டுல தற்போது இல்ல அதெல்லாம் அடிப்படை இல்லாத திரு இன்பதுரை என்னோட கேள்வி இல்ல, என்னோட சிம்பிள் கேள்வி, தமிழ்நாட்டுல யாராருக்கு என்னோட சிம்பிள் கேள்வி, புள்ளிவிவரமா இது எதுவுமே இல்ல. ஆன்லைன் டெண்டர்னா லோக்பால் அமைச்சிட்டு போங்களா, என்ன சிக்கல் உங்களுக்கு? எல்லாமே சரியா நடந்துட்டு இருக்கு. லோகாயுக்த அமைப்பு அமைச்சிட்டு போகலாம். அதை பத்தி கூட சட்டமன்றத்தில் பேசணும். நம்ம பிரேக் எடுத்துட்டு வரலாம். நம்ம பிரேக் எடுத்துட்டு வருவோம். இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திரு திமுகவிலிருந்து திரு செங்குட்டுவன் நம்மோடு இணைகிறார் இந்த அமர்வுல. வணக்கம். நான் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி திரு ஓவராலா இந்த செஷன் எப்படி பாக்குறீங்க திரு ரமேஷ்? ஓவராலாக பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் கொஞ்சம் வலிமையான எதிர்க்கட்சி என்பதை இந்த கூட்டத்தொடரில் நிரூபித்திருக்கிறது. தங்களுடைய பல முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை எழுப்பியதன் மூலம் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில் செயல்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வகிக்கிற பதவிக்கு உரிய வகையில் கவனத்தை ஈர்க்கிற வகையில் பல முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளை எழுப்பினார். சில கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்கவில்லை என்பதும் உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தொடரை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் என்று சொல்லலாமே தவிர எல்லா பிரச்சனைக்கும் திறமையாக கையாண்டு பதிலளித்தார் என்று சொல்ல முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. குறிப்பாக இன்றைக்கு கடைசியாக நடந்த விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், குட்கா என்பது ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பிய ஒரு விவகாரம். வருமான வரித்துறை இங்கே கடிதம் அனுப்பி அது தொடர்பாக சில விசாரணைகள் உட்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலை இருந்த நிலையில் அது ஆய்வுக்குரிய விஷயம். அதில் உண்மையிலேயே அந்த கடிதத்தில் இடம்பெற்ற அதிகாரிகள் அதில் சம்பந்தப்பட்டார்களா என்பதே கூட நான் அதை முழுமையாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் துண்டுச்சீட்டில் எழுதி வைப்பதெல்லாம் ஆதாரமாகாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடைசியாக அவர் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சித் தலைவர் தடை செய்யப்பட்ட குட்கா, அதே போல் அந்த பான் மசாலா போன்ற அதில் வெவ்வேறு பிராண்ட் இருக்குது, அந்த பொருட்கள் எல்லாம் எல்லா கடைகளிலும் கிடைக்கிறது என்பதை அரசுக்கு சீரியஸான ஒரு பிரச்சனை இது, அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக குற்றம் சாட்டுகிறார். கையோடு விற்பனை செய்கிற படுகிறது என்கிற படங்களை முதலில் காட்டுகிறார். அந்த படங்களையெல்லாம் நீங்கள் காட்டக்கூடாது என்று சொன்ன பிறகு அந்த திமுக உறுப்பினர்கள் பல பேர் குட்கா பாக்கெட்டோடு சபையில் நின்றார்கள். அதற்கு அரசு என்ன எதிர்வினை ஆற்றுகிறது என்றால், தடை செய்யப்பட்ட பொருளை நீங்கள் சட்டசபைக்கு எடுத்து வந்ததே தவறு, அதற்கு சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொல்லுவது எனக்கு அது ஒரு பொருத்தமான பதிலாகவே தெரியவில்லை. தடை செய்யப்பட்ட பொருள் தங்கு தடையின்றி எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும், இப்படி ஒரு விற்பனை நடைபெறுகிறது என்று ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி சொன்னால் உங்கள் மீது சட்டம் பாயும் என்பது ஒரு பொறுப்பான பதிலாக இருக்க முடியாது. இது எங்கே எப்படி சொல்லி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது எங்கே கிடைத்தது என்று எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம், காவல்துறை அனுப்புகிறோம், இதற்குரிய விசாரணை மேற்கொள்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நிதியமைச்சர் அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு வேடிக்கையான பதிலாக இருக்கிறது. எனக்கு அவர் மிக வேண்டியவர் தான். நிதியமைச்சர் சொல்லுகிறார், இது பக்கத்து மாநிலத்திலிருந்து நமக்கு 15 கிலோமீட்டர் பக்கத்து மாநிலம் இருக்கிறது, ஆந்திரா இருக்கிறது, கர்நாடகா இருக்கிறது, அங்கிருந்து கூட இந்த பாக்கெட் வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லி ஒரு 10 நிமிடம் கூட ஆகவில்லை, முதலமைச்சர் எழுந்து சொல்லுகிறார், நீண்ட விளக்கம் அளிக்கிறார். எத்தனை பாக்கெட்டுகள் கைப்பற்றி இருக்கிறோம், எத்தனை கிலோ போதை வஸ்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, அதனுடைய மதிப்பு எத்தனை லட்சம், எந்தெந்த வருடங்களில் என்னென்ன பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்று 2017 இப்போதைய ஆண்டு வரை அவர் புள்ளி விவரங்களை சொல்லுகிறார். அப்படி என்றால் நிதியமைச்சர் சொன்னது அடிபட்டு போகிறதா இல்லையா, இது பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்தது என்று? ஆகவே இதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னது ஒரு பொறுப்பான பதிலாக நான் கருதவில்லை. ஆக இப்படித்தான் பல முக்கியமான பிரச்சனைகள்ல
ஒரு உரிய விளக்கங்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் ஒரு இது. அதே நேரத்தில் சில அமைச்சர்கள் தங்களுடைய துறை பற்றிய விவரங்களை தயார் நிலையில் தான் இருந்தாங்க. பேசல. அதுக்கு முன்பாக அந்த குட்கா விவகாரத்தை பற்றி நான் பேச வேண்டும். குட்கா நான் திரு செங்கோட்டையன் கேட்டு வந்தேன், அவர் இப்பதான் வந்திருக்காரு, அவருடைய கருத்து கேட்டலாம். ஒட்டுமொத்தமா ஒரு விஷயம் இருக்கிறது, நான் தனித்தனியான விஷயத்துக்கு போகிறது முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ஊதியம் பத்தி பேசிட்டு இருந்தோம் இடைவேளைக்கு முன்னாடி. அதுல திமுக வேறு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. எதனால் அந்த நிலைப்பாடு? அது தேவை என்பதாகத்தான் திரு வேல்முருகன் உள்ளிட்டவர்கள் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதிய உயர்வு என்பது தேவைதான். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இன்றைய சூழ்நிலையில் இந்த அதிகப்படியான உயர் என்பது தவிர்த்திருக்கக்கூடிய வேண்டிய அவசியம், தவிர்த்திருக்கலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பொதுமக்கள் மத்தியில் சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குகிற வகையில் இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அதைத்தான் எங்களுடைய செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் கூட இந்த ஊதிய உயர்வு எங்களுக்கு வந்து 2ஆம் கட்டம்தான், இதில் எங்களுக்கு வந்து முழுமையான திருப்தி கிடையாது. ஊதிய உயர்வை தாண்டி ஒட்டுமொத்தமா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பற்றி பேசும்போது அவர் சொல்றாரு, அத்திப்பழத்தை பிட்டால் அத்தனையும் சொத்தை என்பது போலத்தான் இந்த சட்டமன்ற பேரவை கூட்டம் இருந்ததுங்கிறாரு. உண்மைதானே? ஆனால் இந்த கூட்டத்தொடரை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசு. இல்லை, வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம் என்று சொல்லி வேண்டுமானால் அவர்கள் வந்து திருப்திப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தினுடைய உரிமைகள் எந்தெந்த செய்திகள் மூலமாக பறிபோய் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். முதல்ல நீட் தேர்வு, அதிலே வந்து இந்த மாநிலம் முழுக்க தோல்வி அடைந்து விட்டது. அதனால் மாணவர்களுக்கு படு மோசமான விளைவுகள், படு மோசமான பாதிப்புகள் இந்த மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்பர் 1. அடுத்து இதை வந்து பலமுறை எங்களுடைய செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் பலமுறை எடுத்து சொல்லியும் கூட அதை விட ஒரு மோசமான செயல் என்னவென்று சொன்னால், ஒரு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினால் மத்திய அரசு உடனடியாக அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி அதை எஸ்ஆர் நோ என்ற ஒரு பதிலை பெற வேண்டும். ஆனால் இந்த அரசு மத்திய அரசுக்கு அனுப்பியது, ஆனால் மத்திய அரசு குப்பை கூடையிலே போட்டுவிட்டது. ஏன் இந்த அரசு உடனடியாக தொடர்பு கொண்டு ஏன் எங்களுடைய அந்த மசோதாவை தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உணர்வுகள் ஒட்டுமொத்தமாக 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுடைய உணர்வுகள் அது. அந்த உணர்வுகளை கிடப்பிலே போடலாமா? அந்த கிடப்பிலே போட்ட இந்த அரசாங்கத்துக்கு இவர்கள் ஜால்ரா அடிக்கலாமா? இந்த அரசாங்கத்துக்கு போய் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போடுறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த சமூக நீதிக்கு எவ்வளவு பெரிய கேடுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றதையெல்லாம் மறந்துவிட்டு தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்குகள் எங்கே வெளியே வந்துவிடுமோ என்பதற்காக, அதை மறைப்பதற்காக இன்றைக்கு பாஜகவுக்கு இவர்கள் வந்து விசுவாசமாக நடந்து கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு என்ன பிரச்சனை இதில் வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 20 நாள் நடந்தது, விவசாயிகள் பிரச்சனை தீர்ந்து விட்டதா? அது மட்டும் கிடையாது, தொழில் பிரச்சனை. நீங்க எழுப்பின அத்தனை விஷயங்களுக்கும் பதில் கொடுக்கிறாரு. ஏதோ ஒரு விதத்துல எல்லோருமே கணித்தது இந்த கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய சவாலான கூட்டத்தொடராக அவருக்கு இருக்கும் அப்படின்னு கணித்தாங்க. ஆனால் இந்த கூட்டத்தொடரை அவர் நடத்தி முடித்திருக்கிறார். சபாநாயகர் சொல்றாரு, எதிர்க்கட்சிகளுக்கான நேரம் நாங்க அதிகமா கொடுத்திருக்கிறோங்கிறாரு அவையில. இல்லை, எதிர்கட்சிகளுக்கான நேரம் அதிகமாக கொடுத்ததனுடைய விளைவு இந்த அரசாங்கத்தை பற்றி, இந்த அரசாங்கத்தின் செயல்படாத தன்மையை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது. எங்களுடைய செயல் தலைவர் தளபதியார் அவர்கள் முழுக்க அதை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தினுடைய செயல்படாத தன்மையை நாட்டுக்கு காட்டியிருக்கிறார். அதற்காக பயன்படுத்ததை தவிர, ஆனால் அந்த 20 நாட்களில் எங்கள் செயல் தலைவரின் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு சொன்னது போல எந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு? எந்த பிரச்சனையும் முடியலையே. என்ன தீர்வு கண்டிருக்கும் மக்களுக்கு? என்ன விவசாயிகள் பிரச்சனை தீர்வு கண்டிருக்குமா? கதிராமங்கலம் பிரச்சனை தீர்வு கண்டிருக்கிறோமா? இல்ல, நிறைய வாய்ப்புகள் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு கிடைத்த வாய்ப்புகளை சட்டமன்றத்தில் அது பயன்படுத்தியதாங்கிற கேள்வியை விமர்சகர்கள் எழுப்புறாங்க. குறிப்பா நீங்க வந்து குதிரை பேரம் விஷயமாக வெளிவந்த வீடியோ காட்சிகளாகட்டும், அதற்கு பிறகு குட்கா விவகாரம் வரைக்குமே பல பிரச்சனைகள் இந்த நாட்கள்ல நடந்தும் கூட அதை அரசியல் ரீதியாக திமுக எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடிஞ்சது அப்படின்ற கேள்வி. இந்த அரசை பொறுத்தவரையில ஒரு அமைச்சர், இந்த அரசியலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மீது வழக்கு போட சொல்லி உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி உச்சநீதிமன்றம் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு கூட, வழக்கு பதிவு செய்த பிறகு கூட அந்த அமைச்சரை வெளியேற்ற முடியாத சூழ்நிலையில் அந்த அரசாங்கம் இருக்கு. இல்ல, இடையில திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. 2 பேரும் இணக்கமாக இருக்கிறார்களோ அப்படின்ற குற்றச்சாட்டை எல்லாம் வைத்தார். அது அப்படியெல்லாம் பார்வையில் வேண்டுமானால் இருக்கலாம். அந்த பார்வை வந்து எங்களுக்கு பொருந்தாது. இல்ல, நான் கொஞ்சம் நீண்ட நெடிய விளக்கத்தை நிறைய கேள்வி. ஒரே நிமிஷம்,
மூன்று பேருமே Right. குற்றச்சாட்டு அரசு மேல வைக்கிறதுனால அரசு சார்பில் பேசுறேன். எனக்கு நிச்சயமா அதிக நேரம் இங்க பேசலாம். தரணும். அதான் நிச்சயமா சொன்னேன். நீங்க பேசுங்க. குட்கா இதை நான் சொல்லிடுறேன். குட்கா விவகாரத்தை பத்தி சொன்னாரு. குட்கா விவகாரத்துல ஒரு குட்கா விற்குதுன்னு வச்சுக்குவோம் சார். நீங்க என்ன பண்ணணும், எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுத்து கம்ப்ளைண்ட்ல நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க சட்டமன்றத்துல சொல்லலாம். இதுதானே முறை. நீங்க குட்காவை எடுத்துட்டு வந்து நீங்க காமிக்கிறீங்க. அவங்க இது என்ன தவறு. கேள்வி எழுப்புறாங்கன்னா இல்ல, இதுல சம்பந்தப்பட்டதே காவல்துறை அதிகாரிகளுங்கும் போது இல்ல, இல்ல, அவங்கள்ட்ட நாங்க இல்ல, எப்படி போய் இல்ல, புகார் இல்ல, கொடுக்க முடியும்னு இல்ல, கேக்குறாங்க. இல்ல, நான் எதையுமே சட்ட இல்ல, இல்ல, புகார்ல ஒரே காவல்துறையினுடைய மூத்த அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இல்ல, அப்படின்னு இருக்காங்க. யார் சொல்றா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பொதுநல சொல்றாரு. இல்ல, ஒரு இல்ல, அது பொதுநல மட்டும் வழக்கு இல்ல, வழக்கு மட்டும் இல்ல. இல்ல, ஒரு பொதுநல வழக்கு வழக்கு மட்டுமல்ல, அந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆன இல்ல, அது டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சஹாரா கேஸ்னு ஒன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டான். யாராவது ஒருத்தர் போற போக்குல எழுதி போட்டு நான் என்ன போறத கேக்குறேன்னா, ஒரு விஷயமா எடுத்துக்க நீங்க கூடாது. நடைமுறை பத்தி பேசுறீங்க திரு ஆமா, என்பதுரை. ஆமா. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்து சொல்லும்போது அதுல நடவடிக்கை எடுக்கணும், இல்ல, நேரடியாக அரசாங்கம் இல்ல, பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க குட்கா கொண்டு வந்து காமிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? 3 தடவை தொடர்ந்து அவ்வளவு சொல்றீங்க. தூரம் availability இல்ல, 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 இருக்குன்னு காமிக்கணும். இல்ல, அவர் வந்து இப்ப கொஞ்சம் முந்தி தான் சொன்னாங்க. இப்ப வெளியே வந்து இந்த எம்எல்ஏக்களுடைய சம்பளத்தை உயர்த்தும் போது உள்ள ஒரு குரல் எதிர்த்து எழுப்பல, யாரும் எழுப்பவே இல்லை. ஈவன் துணைத் தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எழும்பி அரசு முத்திரையை எங்க கார்ல வச்சுக்க அனுமதி தருவீங்களான்னு கேட்டார். ஆனா யாரும் இதை எதிர்த்து சொல்லல. ஆனா இன்றைக்கு வெளியே வந்து அவங்க சட்டமன்றத்தில் நடந்துக்கிறது ஒரு முறை, வெளியே வந்து பேசுறது இன்னொரு முறை. ஒரு விஷயம் நீட் விஷயத்தை பத்தி அவர்கள் பேசினார்கள். இதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 வந்த உடனே இருக்கிற கல்வி முறை வீக்கா இருக்கு, எனவே இந்த முறையை மாற்றிக்கலாங்கும் போது உயர்நீதிமன்றத்தில், அப்ப அரசு வழக்கறிஞராக இருந்தவர் நான், உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் வர நாங்க இந்த கல்வியை தான் படிப்போம் அப்படின்னு அறிவு வளர்ச்சியா இருக்கணும், அறிவு வீக்கம் கொண்ட சிலருடைய ஆதரவை வச்சுக்கிட்டு பண்ணாங்க. அன்னைக்கு அந்த கல்வி முறை மத்திய அரசு பாடத்திட்டத்தில் படிக்கிறவங்களுடைய போட்டி போடுகிற அளவிற்கு கல்வி தரத்தை மாற்ற வேண்டும் யாருடைய காரணம்? இல்ல, நம்ம சமச்சீர் கல்வி வருது, அதுக்கு பிறகு பாடத்திட்டத்தை மாற்றாமல் இருந்தது யாருடைய பொறுப்பு? மாற்றக்கூடாது என்பது உத்தரவு, அரசு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. அதுபோல நீட் என்பது இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு. இவர் ஏற்கனவே சொன்னார், ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்ப, தீர்மானம் இல்ல, அது ஒரு பில். எந்த பில் போனாலும் அது மத்திய அரசுடைய பல்வேறு, அதை கேட்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்களா? நீங்க குடியரசுத் தலைவர் அது ஒரு செக் பாயிண்டா ஏன் கிடப்பல கிடக்குது. நம்முடைய 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் மையமன்றத்துக்கு சென்று அவர்கள் மிகப்பெரிய பேரவைத் தலைவருக்கு எதிராக போராட்டத்தை குரலை உயர்த்தியிருக்கிறார்கள். இத்தனை நாளாக உயர்த்தி முதலமைச்சரும் சென்று நேரடியாக சந்தித்து ஒரு அழுத்தம் தந்திருந்து இப்ப நம்முடைய ஜல்லிக்கட்டுக்கு நம்ம விதிவிலக்கு பெற்றது போல் பெற்றிருப்போம் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய 13 லட்சம் ஏழை எளிய கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர் செல்வங்களுடைய மருத்துவ கல்வி கனவை நாசாக்கி பொசுக்கி நாசமாக்கி இருக்கிறது மத்திய அரசு. அதுக்கு ஏன் தமிழக அரசு எதிர்வினை ஆற்றல் இதுவரை உங்களை கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுது கல்வி முறையிலே இருக்கிற குளறுபடி, நீட்டு குளறுபடி என்பதிலே ஒரு பல கருத்துகள் இருக்கின்றன. அதை பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் இதை சொல்கிறேன். சட்டமன்றத்தில் நடந்து போனது இந்த கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்ல தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு எதிர்க்கட்சிகளாலும் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கட்சியாக இருந்த திரு தனியரசு போன்றவர்களாலும், தமிழ் அன்சாரி போன்றவர்களாலும், கருணாசு போன்றவர்களாலும் முன்மொழியப்பட்ட பேரவையாளர் உள்ளிட்ட பரோல் வேண்டுகோள் அனைத்து கட்சி பிரதான எதிர்க்கட்சி திமுக உட்பட கோரிக்கை இதுவரையிலும் அதற்கு சரியான பதில் இல்லை. அதே மாதிரி நீட்டுக்கு இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கல. அதே மாதிரி இன்னைக்கு ஜிஎஸ்டி வசமா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அமுல்படுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் தமிழகமே எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்குது. அதுபோன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு விவசாயிகள் இன்னைக்கு மிகப்பெரிய துன்பத்தை துயரத்தை சந்திட்டு இருக்காங்க. குடிநீர் திண்டாட்டம் இன்றைக்கு தவிச்சு கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளும் சட்டமன்றத்தில் இருந்த ஒரே முக்கியமான விஷயம் முதலமைச்சர் சொல்லியிருக்கார், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு இதை தூண்டி விடுகிறவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் முடிச்சிருங்க. அந்த தேவை இன்னைக்கு எந்த அடிப்படையில் தேவை? வளர்மதி மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருக்காங்க. குண்டர் தடுப்பு சட்டம் யார் மீது போடுவாங்க? கொலைகாரன், கொலை பண்றவன், வழிபறி பண்றவன், திருட்டு பண்றவன், கற்பழிக்கின்றவன், நான் கேட்கிறேன். வளர்மதி என்பவர் ஒரு இதழியல் கல்லூரி ஒரு மாணவி, ஒரு கல்லூரியில் படிக்கின்ற பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கின்றவர். செருப்பு அவர் வீசல, செருப்பு வீசியவர் அவர் மீது முதலமைச்சர் 7 வழக்குகள் இருக்கு. தமிழ்நாட்டில் குடிநீர் இல்ல, சாலை இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, சுகாதார வசதி இல்ல, அப்புறம் ரோட்ல உட்கார்ந்து அரசு கவனத்தை ஈர்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து குண்டாஸ் போடுவீங்க நீங்க? முதலமைச்சர் இன்னைக்கு சட்டம் ஒரு மக்களுக்கு அரசின் கவனத்தை ஈர்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒரு சாலை மறியல். நீங்க என்ன சொல்றீங்க? 7 முறை அவங்க சாலை மறியல் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 7 வழக்குகள் என்ன சாலை மறியல் செய்யற வழக்கு?
அவங்க கொலை பண்ண வழக்கு இல்ல, வைபரி பண்ண வழக்கு இல்ல, திருட்டு வழக்கு இல்ல, ஆயுதம் வச்சிருந்த வழக்கு இல்ல, துப்பாக்கி வச்சிருந்த வழக்கு இல்ல, வெடிகுண்டு வச்சிருந்த வழக்கு இல்ல, பிரிவினை தூண்டிய வழக்கு இல்ல, அவர் மீது போடப்பட்டிருக்கிற 7 வழக்குகளும் முதலமைச்சர் வழக்கம் அவர் சாலை மேல் செய்தார் என்பதுதான் நான் கேட்கிறேன். குடிநீருக்காக சாலை மேல் பண்ணக்கூடாதா? லஞ்சம் லாவண்யம் வாங்குற காவல் நிலையத்தில் லாக்கப் நடக்கு சாலை மேல் பண்ணக்கூடாதா? அப்ப ஒரு ஜனநாயகத்தில் என்ன சொல்லுங்கன்னா பொது அமைதிக்கு ஒரு பங்கம் விளைவித்தால் ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு சாலை மேல் அவரோட கருத்து கேட்டார். இல்ல நான் கேக்குறேன். இப்ப கருத்து கேட்டார். முதலமைச்சர் ஒரு பங்கம் வச்சாரு. நான் அவரும் சேர்ந்து மெரினாவில 1 லட்சம் தமிழர்கள் படுகொலை ஆனதுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தோம். அதுக்கு நீங்க குண்டாஸ் போடுறீங்க. இன்னைக்கு பேராசிரியர் அங்க இருக்கிற ஜெயராமனை பிடிச்சு 10 பேர் உள்ள வச்சிருக்கீங்க. எதுக்காக வச்சிருக்கீங்க? ஒரு விவசாயிகள் கருத்து கேட்டார். அவரே இல்ல அவரோட உணர்வை வெளிப்படுத்துறாரு. திருமுருகன் இல்ல நான் பேசுறேன். இல்ல வழக்கறிஞர் உங்களுக்கு நான் கேக்குறேன். நீங்க இப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற இந்தியாவுல இருக்கிற ஒரு அவருக்கான நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அவரோட கருத்து கேட்டு பண்றவங்க எல்லாம் நீங்க குண்டாஸ் போடுவீங்களா? இல்ல சொல்றது சாலைமறியல் போடுறவங்க எல்லாம் குண்டாஸ் போடுங்க நீங்க. இல்ல பொது அதாவது ஊர்ல கேஸ் போடுவாங்க குண்டாஸ் ஆக்ட்ல. நான் வக்கீலா இருந்திருக்கேன். என்ன தெரியுமா, அவர் ரவுடி குரல் கொடுத்து கத்தியை காமித்ததும் ஷட்டரை இழுத்து மூடியதனால் அந்த தெரு வெறிச்சோடியது அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா குண்டாஸ் ஆக்ட். இவங்க ஆட்சியில திமுக ஆட்சியில யார் ஆட்சி இருந்தாலும் போடுறதுதான். பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தால் குண்டாஸ் ஆக்ட் போடலாம். இதுதான் சட்டம். நீங்கள் திருமுருகன் பேச வாய்ப்பு கொடுங்க. கேள்வி உங்களுக்கு தான். இப்ப போராட்டம் நடத்துறது ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. அதுக்கு பிறகு இதுல இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துவதால் அல்லது போராட்டத்தை தூண்டிவிட்டால் குண்ட சட்டம் போடதான் வேண்டும் அப்படின்னா எதெல்லாம் தூண்டி விடுறதுன்னு நீங்க பாக்குறீங்க? இந்த ரெண்டும் எனக்கு புரியல. நான் ரெண்டு அமைதியா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தால் குண்டர் சட்டத்தை போடலாம் சட்டத்தில். பொது அமைதிங்கிறது இப்போ அமைதியா போயிட்டு இருக்கு. இப்போ உதாரணமா ஒண்ணு சொல்றேன். நம்ம வீட்டுல ஒரு திருட்டு போயிருது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்து மயில் இறகால தடவணும்னு குற்றவாளி எதிர்பார்ப்பான். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்னா 4 அடிச்சு கேளுங்க சார், அப்பதானே நகையை மீட்க முடியும்னு. அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு உதாரணமே தவறு. போராட்டம் என்பது அவர்களுடைய வாழ்வுரிமைக்கான போராட்டமா நடக்குது. இன்னைக்கு நடக்கிற போராட்டம் என்பது தமிழ்நாட்டுக்கு எதிரான போராட்டம் அல்ல, மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம். நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு நினைச்சா உரிமை வளர்மதி விஷயத்துல திரு செங்கோட்டையன் என்னோட கேள்வி, வளர்மதி மீது போடப்பட்ட வழக்குகள்ல எத்தனை வழக்குகள் இன்னைக்கு வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைத்தது அப்படின்னு சொல்லுங்க. போராட்டம் நடத்துவது என்பது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது அல்லது துண்டு பிரசுரம் கொடுக்கிறது தவறு, இப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியுதா? நீங்க வந்து வழக்கறிஞராக இருக்கிறவர் சொல்லுங்க. அப்புறம் வழக்குகள் பதிவு பண்றதுல 7 வழக்குகளையும் நீங்க பாருங்க. 7 வழக்குகள்லயும் இப்போ காவல் நிலையங்கள்ல என்னவாக அது பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா, இங்க போராட்டம் நடத்துறார், தடையை மீறி போராட்டம். தடையை மீறி போராட்டம்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சென்னையில 3 இடத்துல தான் நீங்க போராட்டம் நடத்தலாம் அனுமதி பெற்று. ஆனால் நீங்க மற்ற நேரங்கள்ல ஆளுங்கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எந்த இடமும் கிடையாது. இந்த 3 இடம்லாம் கிடையாது. எங்க வேணா ஊர்வலம் நடத்துறாங்க, என்ன வேணா நடத்துறாங்க. அப்படி கிடையாது, நடக்குது. நான் சொல்றேன் உங்களுக்கு கிடையாது. 4 பேர் கைது செய்யறாங்க. 4 பேருக்கு மேல கைது செய்வாங்க. ரொம்ப சுருக்கமா சரி உங்க பார்வையில இருந்து வேல்முருகன் பார்வையில இருந்து நான் மாறுபடுறேன். சொல்லுங்க. சாலை மறியல்ன்ற பேர்ல யார் வேண்டுமானாலும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்க முடியாது. அப்ப அதுதான் தீர்வாயிடுமா? நாளைக்கு அவங்கவுங்க ஒவ்வொரு ஏரியாலையும் எங்க ஏரியால இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு மவுண்ட் ரோட்ல 100 பேர் பண்றதுக்கு தான் அந்த 100 பேருக்காக லட்சக்கணக்கான பாதிப்பு பண்ணுமா? இல்ல இப்ப அன்னைக்கு அவர்களை அனுமதியின்றி சாலை மறியல் செய்யும்போது அவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க வந்து டீடைல் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் அவங்க ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இருந்தாங்க. இதே வேலையா 4 முறை சாலை மறியல் இருந்தாங்கன்னா அது ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இருக்காங்க. போராட்டத்தை மத்திய அமைச்சர் மீது செருப்பு வீசியதா குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் மீது வழக்கு போடலாம், வழக்கு கிடையாதுங்க. அது வேற நபர், அதுக்கு அவர் கைது செய்யப்பட்டு அவர் வெளியே செய்யப்பட்டார். இல்ல பிரச்சனை இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு துண்டறிக்கை கல்லூரி மாணவியை கைது பண்ணி குண்டாஸ் அரசாங்கத்தை எதிர்க்கிறவர்கள் தமிழ்நாட்டிலே யாராவது இருந்தால் உடனடியாக அவர்கள் மீது குண்டாசம் போடுவோம். அங்கம்மாள் காலனில ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் சரித்திரத்தை மறைக்கிறார். என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல இல்ல நீங்க எப்ப பொதுமக்களுடைய கருத்துக்கு பதில் சொல்றீங்க. அமைச்சரவையில் ஒரு முறை போட்டு சுப்ரீம் கோர்ட் கேஸ் போட சொன்னாங்க மந்திரி மேல. ஏன் கேஸ் போட்டு இலங்கை தமிழர் இலங்கை தமிழ் சொன்னாரு, பிஜேபிக்கு ஏன் ஓட்டு போடுறீங்கன்னு கேக்குறாரு.
இலங்கை நீங்க தமிழர்களை தாண்டாதீங்க. நசுக்கி கொண்ட காங்கிரசுக்கு ஓட்டு போட தாண்டாதீங்க சொல்றீங்களா? தாண்டாதீங்க ஒரே இலங்கை தமிழர்களை இல்ல, நசுக்கி இல்ல, கொண்ட பேசி அந்த விவாதத்துக்குள்ள போகாதீங்க. இல்ல, இல்ல, அப்படி இப்ப கிடையாது. என்ன கேள்வினா, அப்படி இல்ல, என்ன கேள்வி, நீங்க இலங்கை தமிழர் பேசினா நான் ஏற்கனவே இந்த கேள்வி எழுப்பியிருக்கேன். இலங்கை தமிழர் விவகாரத்துல அதிமுக நிலைப்பாடு என்பது இறுதி போருக்கு பிறகு வேறு, இறுதி போருக்கு முன்னாடி இல்ல, வேறு. இல்ல, 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 அப்படி போனா அந்த இல்ல, விமர்சனம் வாதம் என்னோட எடுத்தா கேள்வி- பதில் சொல்லணும். இல்ல, வாதம் வாதத்திலே எடுத்தா நான் பதில் கேட்கிறேன். சொல்லணும். அவங்க என்ன கேக்குறாங்க, நான் என்ன கேக்குறேன், அண்ணா இப்ப திமுக கடந்த இந்த 7 விஷயத்துல வருஷத்துக்கு 5 வருஷத்துல பல சாலை மறியல் போட்டிருக்காங்க. பல பேர் வந்து 10 சாலை மறியல் இல்ல, இப்ப எனக்கு இருக்கிற கேள்வி, இல்ல, எனக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர் எங்களுடைய உயிர்நாடி பிரச்சனைக்கு இந்த வாழ்வாதாரத்துக்கு நாங்க வீதிக்கு வந்து அவங்க ஒரு வந்து குண்டடிக்கு கைது முன்னாடி செய்யப்பட்ட போது அது இவங்க போலீஸ் எந்த இவங்க விதமான பண்ண சாலை மறியலும் இவங்க பண்ண போராட்டத்தையும் நாடே பார்த்து சிரிக்கிறீங்க. எல்லாம் வழக்கு போட்டாங்க, எல்லா வழக்கையும் சிரிக்கிறீங்க. நான் பெயில் எடுத்து- இல்லை, குண்டாஸ் நிறைய போட்டீங்களா? நிறைய அதாவது இல்ல, திரு இன்பதுரை, உங்களுக்கு தெரியும் குண்டாஸ் சட்டம் போடுறதுக்கு என்னென்ன வழக்குகள் சார், குறைந்தபட்சம் அதாவது முந்தி இருக்கணும்? முதல்ல 3 ஒரு கேஸஸ் habitual offenderனா இல்ல, இல்ல, 3 இதெல்லாம் கேஸ் எப்படி நீங்க இருக்கணும். habitual Known case offender ஒண்ணு பண்ணுவீங்க? இருக்கணும், 3 கேஸ் இருக்குன்றது இடையில இல்ல, இன்னைக்கு 2014 அதை ஒரு enactment இல்ல, கொண்டு என்னோட வந்தாங்க. கேள்வி என்னன்னா, ஒரு வழக்கே போதுமானது. போராட்டங்கள் குறித்த உங்களுடைய பார்வையில எனக்கு சிக்கல் இருக்கு. நீங்க ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி, நீங்கள் போராட்டங்களை நடத்திய கட்சி, எதிர்க்கட்சிகளாக இருக்கும்போது பல பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்திருக்கீங்க. அப்படிங்கும்போது போராட்டம் நடத்துவதே ஏதோ தவறான ஒரு விஷயம் என்பதாகவும், போராட்டத்தை தூண்டுபவர்கள் மேல நாங்க வழக்கு போடுவோம்னா எனக்கு அது புரியல. போராட்டம் நடத்துவது என்பது அவர்களுடைய உரிமை சார்ந்த ஒரு விஷயம் நான் தான். ஒண்ணு கேட்கிறேன். இல்ல, இல்ல. இன்பதுரை சாரு, சார். நாளைக்கு 5 ஆண்டுகள் பாருங்க, எதிர்க்கட்சியா இருக்கும்போது என் மக்கள் கேள்வி- நான் நான் ஒரு கேள்வி கேள்வி கேட்கிறேன். எனக்கான போராட்டம் கேள்வி- பண்ணி திரு நான் வேல்முருகன், பேசுறேன். திரு வேல்முருகன், இல்ல, இல்ல, திரு வேல்முருகன், அவருக்கான நேரத்தை கொடுங்க. அருள் கூர்ந்து ஒரு விஷயம் எனக்கு நான் பதில் சொல்லும்போது நான் மட்டும் பதில் சொல்ல அலோவ் பண்ணுங்க. மவுண்ட் ரோட்ல பீக் ஹவர்ஸ்ல அதை சங்கிலி போட்டு மறிக்கிறது தான் போராட்டமா? இதான் ஜனநாயகமா? அதுக்கு அது வழக்கு ஹாஸ்பிடலுக்கு போறவன் இருப்பான், அதுக்கு அதுல வழக்கு பள்ளிக்கூடத்துக்கு போட்டிருக்காரு. போறவன் இருப்பான். அந்த வழக்கு ஆக, வச்சிருக்காரு. இல்ல, இல்ல, அவர் இந்த சிறையில் அரசு போட்டிருக்காரு, இல்ல, நான் சிறையில் இல்ல, வெளியே இதே ஒரு வந்திருக்காரு. இன்னொரு நான் டிபேட்ல கேட்கிறேன், இந்த அரசு நிறைய போராட்டங்களை திருமுருகன் உள்ளிட்ட போது போராட்டத்தை திரு பார்த்து வேல்முருகன், இல்ல, அதான் சொல்லிட்டீங்க. திரும்ப திரும்ப இல்ல, நான் அவர்கிட்ட கேட்பேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம வந்து subjective ஆ பேசணும். வேல்முருகனுக்கான கேள்வியா எனக்கானதா? இல்ல, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க என்னிடம் கேளுங்க. என்கிட்ட கேளுங்க. கார்த்திக் சார், அவங்க ஒட்டுமொத்தமா நீங்க வந்து இவரே மையப்படுத்தி தான் அந்த இல்ல, இல்ல, அவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இல்ல, இல்ல, இருக்கிறார். நான் தானே பதில் சொல்லணும். செங்கலுக்கும் நான் தானே பதில் சொல்லணும். எங்களை விடுங்க. இல்ல, நான் இல்ல, அவருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது. ஒரே ஒரு பதில் இல்ல, சொல்ல அவருக்கு நேரம் நீட் இருக்கு. இல்ல, இல்ல, அவர் சொல்லி இல்ல, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க உங்களுடைய விஷயத்தை பதிவு பண்ணுங்க. மக்கள் இல்ல, அவருக்கு ஒரு பதில் நான் இல்ல, சொல்ல திரு- வேண்டியது. திரு செங்கோட்டன், உங்களுடைய இறுதியான கருத்து சொல்லுங்க. நான் அப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன். இல்ல சார், இந்த பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு தலைப்பு நீங்க கொடுத்த தலைப்புக்குள்ள நான் வரேன். இந்த 20 நாட்கள் சட்டமன்றத்திலே வந்து சட்டமன்ற விவகாரத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த 20 நாட்கள் சட்டமன்றத்தில் அவங்க வந்து நாங்கள் வந்து சுமூகமாக முடிச்சிட்டோன்னு வேணால் அவங்க பெருமையோட மகிழ்ச்சியோடு இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும், எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 20 நாட்களான இந்த சட்டமன்றத்தில் எந்த விதமான மக்கள் பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய தெளிவான பார்வை. அது மட்டும் கிடையாது. எந்த விவசாய பிரச்சனை தீர்க்கல. இன்னைக்கு டெல்லியில் போராடிட்டு இருக்கிறான், இன்னைக்கும் கதிராமத்தில் போராடிட்டு இருக்கிறான், இன்னைக்கும் வந்து எல்லா இடத்துலையும் போராடிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே எல்லா இடத்துலையும் மீனவர்கள் பிரச்சனை இருக்கு, நீட்டு மாணவர்கள் பிரச்சனை இருக்கு, பஸ் ஊழியர் பிரச்சனை இருக்கு, அரசு ஊழியர் பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனையை தீர்த்து இருக்கீங்க? ரைட், நான் வரேன். நான் வரேன். இறுதியா உங்களுக்கு தான் ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி பார்வை. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். குறிப்பாக பேரவைத் தலைவர் தனபால் அவர்கள் இதற்கு முன்னாடி அவங்க திமுக அதை வந்து அமைச்சர்களுடைய குறுக்கீடு இருந்தாலும் கூட வழக்கமாக திமுகவினர் திருப்தி அடைகிற அளவுக்கு நேரம் கிடைச்சிருக்கு. திமுக அதில் ஒரே ஒரு பார்வை வித்தியாசமா பார்க்குறாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது பேரவைத் தலைவர் இவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. இப்போது தனிப்பட்ட முறையில் பேசும்போதே கூட பல உறுப்பினர்கள் ஒத்துக்கிறாங்க. மிக தாராளமான வாய்ப்புகள் தரப்பட்டு பல முக்கிய பிரச்சனைகளை எழுப்பியிருக்காங்க. அதே சமயத்தில் முதலமைச்சர் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் கன்வின்சிங்கான ரிப்ளை கொடுத்தாருன்னு சொல்லவே முடியாது. பல பிரச்சனைகளுக்கு அவர் பதிலே அளிக்கவில்லை. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் தான் பதிலளித்தார்கள். சில பிரச்சனைகளுக்கு தான் அவர் பதிலளித்தார். அது முழுமையான பேச வேண்டிய தேவை இருக்கா? அமைச்சர்கள் இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா எல்லா துறைக்கான 110 அறிவிப்பு மட்டும் முன்னாள் முதலமைச்சர் பாணியில் அவரே வெளியிடுறார் இல்லையா? முன்னாள் முதலமைச்சர் பாணியில் அவரே வெளியிடுறார். அதற்கு அமைச்சர்கள் அறிவிப்புகள் தான் கொடுத்தாரு. இப்ப கல்வித்துறை எடுத்துட்டீங்கன்னா 37 அறிவிப்புகளை கல்வி அமைச்சர் கொடுத்தாரு, 4 அறிவிப்பு இவர் கொடுத்தாரு. இல்ல, மத்த துறைகள் எல்லா துறைகளிலும் தொடர்ந்து எல்லா துறைகளிலும் 110 அறிவிப்பு இன்று வரை வந்து கொண்டிருந்தது. அதனால எல்லா பிரச்சனைகளையும் அவர் திறமையாக கையாண்டார், எதிர்கொண்டார் என்று சொல்ல முடியாது. ஓரிரு பிரச்சனைகளுக்கு அவர் விளக்கம் அளித்தார். மற்ற குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் பதிலளிச்சிருக்காங்க.
எதிர்க்கட்சியை பொறுத்த மட்டிலும் பல முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை இந்த பேரவையில் எழுப்புவதற்கு வாய்ப்பை பெற்றார்கள். அந்த வகையில் அதை எழுப்பியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லுவேன். 24 சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சியோடு கூட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எடுத்து வைத்த நியாயமான கோரிக்கைகளை எதையும் செவிசாய்த்து இந்த அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி அப்பாவி பொதுமக்கள் மீது தடி நடத்தப்பட்டிருக்கிறது. கள்ளச்சாராயம், லாட்டரி, குட்கா, பான்பிராக் போன்ற விற்பனை என்று சொல்லுகின்றவர்கள் மீது பொய் வழக்கு பாய்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மண்ணின் உரிமைக்காக, மக்களின் உரிமைக்காக, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடுகின்ற, லஞ்சம் வாங்காமல், ஊழல் செய்யாமல், கொலையில் ஈடுபடாமல், கற்பழிப்பில் ஈடுபடாமல், தப்பு செய்யாமல் இருக்கிற அப்பாவி பொதுமக்கள் மீதும், படித்த கல்லூரி பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்டோர் மீதும் மண்ணுக்காகவும் இனத்திற்காகவும் லஞ்சம் வாங்காமல், ஊழல் செய்யாமல் போராடுகிற இந்த மண்ணுக்கான போராளிகளை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து மக்களுக்கான உணர்வை வெளிக்காட்டாமல் அமைக்கி ஆட்சி நடத்தி விடலாம் என்று பகல் கனவு காணுகிறார் எடப்பாடியார் அவர்கள். தமிழ்நாட்டில் நிச்சயம் அது முடியாது. இன்னும் 1000 போராட்டங்கள் வெடிக்கத்தான் செய்யும். அதாவது மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்பு 100 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருக்குன்னு. அதை நிரூபிக்கிறவர் ஆட்சிக்கு வரும்போது இந்த ஆட்சி 100 நாள் நிலைக்குமா, 10 நாள் நிலைக்குமான்னு கேள்விக்குறியாக இருந்த அரசு இன்றைக்கு ஆச்சரியக்குறியாக மாறி இருக்கிறது. பல்வேறு சாதனைகள், நீராவை கொண்டு வந்த ஒரு சாதனை, அதே மாதிரி கல்வித்துறையில் பல்வேறு புரட்சிகள் செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு கூட கோவையில் மெட்ரோ ரயிலை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த அரசு இந்த அரசு எண்ணத்தை கிழித்து விடும், என்ன செஞ்சிடும் நான் பார்த்துடுறேன்னு வந்தவங்க தன்னுடைய செட்டையை தானே கிழிச்சிட்டு போற காட்சியை பார்த்தது. அமைதியான ஆட்சி, யாரும் எளிதாக எளிமையான முதலமைச்சர், செயல்பாடுகள் நடந்தது, நிறைய செயல்பாடு, அமைதியான இந்த சட்டம் ஒழுங்கு எங்கேயும் தீவிரவாதம் இல்லை, எங்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு இல்லை, எங்கும் சட்டம் இது வேல்முருகன், இது நீதி இல்ல, நீதி சமூக நீதி எனக்கு நீதியா இருங்க, நீங்க நான் பேசணும். சட்டம் ஒழுங்கு அமைதியாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகிற நிலையில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கிறது. இது வீக்கான கவர்மெண்ட் பேசிடக்கூடாது, பேச்சு வரக்கூடாது, மீக்கான கவர்மெண்ட் மற்றவங்க நினைத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். சிறப்பாக செயல்படுறோம். மக்களை நேரடியாக சந்திக்கிறாரு, எளிமையா இருக்கிறாரு. டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் என்று அரசுல ஒரு அரசியல்ல ஒரு இது இருக்கு, அது இப்பொழுது முழுமையாக இந்த முதலமைச்சர் நிறைவேற்றி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் எந்த ஜீவாதார பிரச்சனையை எங்களுடைய அந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டு போராடுகிறார்களோ அந்த போராட்டத்திற்காக உயர்நீதிமன்றமே அந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டுச்சு. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, விவசாயி மேல உங்களுக்கு பாசம் இருக்கிற அரசாக இருந்தால், விவசாய நலன் பேணி கேட்கிற அரசாக இருந்தால், நீங்க அந்த கடன் தள்ளுபடி செய்தது தவறு என்று சொல்லி அப்பீலுக்கு போகலாமா? காவிரியை மீட்டு வந்தவர் எங்களுடைய புரட்சி தலைவர். ரெண்டு காசு உயர்த்தினதுக்காக விவசாயிகள் போராடின போது துப்பாக்கி வச்சு சொல்றாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கருணாநிதி துப்பாக்கியிலிருந்து பூமலையா வரும்னு சொன்னவர். அரசியல் செய்வதற்காக பேசுகிறாங்க. சொல்றது இப்ப நாங்க வீக்கான கவர்மெண்ட் இல்ல, நாங்கள் அரசாங்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நடத்திட்டு இருக்கோம்ன்றீங்க. ஆச்சரியக்குறியாக இருந்தது இன்னைக்கு ஆச்சரியக்குறியாக மாற்றி இருக்கிறோம். ஒரு நல்ல அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனை அரசியல் ரீதியாக இந்த ஆளுங்கட்சிக்கு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதே நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே திரு டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் முதலமைச்சர் எதிர்த்து பேசவே இல்லையே. முதலமைச்சர் எதிர்த்து பேசலைன்னாலும் அவர்கள் 18 அமைச்சர்கள் கூடி யாரை ஒதுக்கி வைக்கிறோம் என்று சொன்னார்களோ அவருடைய பெயரை குறிப்பிட்டு துணை பொதுச் செயலாளர் விவாதத்துடைய பொருளை விட்டு விலகி செல்றார். அதை பத்தி பேச நானும் தயாரா இருக்கேன். நேரம் இல்ல, ரெண்டு பேருக்குமே இதுக்கான நேரம் இல்ல. திரு ரமேஷ், அதுவும் இந்த பிரச்சனை டாபிக் போக வேண்டியிருக்கு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்தவரை நாங்கள் இதை எதிர்கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் மிக கடுமையாக வியூகங்களை வகுத்திருந்தார்கள். ஆனாலும் நாங்கள் ஒரு வீக்கான ஒரு ஆளும் கட்சியில் ஸ்திரமாக இருக்கிறோம் என்பதாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் என்று ஆளுங்கட்சியில் சொல்றாங்க. ஆனால் இந்த இத்தனை நாட்கள் அரசாங்கம் இருக்கிறது என்பதை விட என்ன செய்தது என்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறார்கள். தொடர்ந்த நாட்களில் இந்த அரசு எப்படி செயல்பட போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக கமல்ஹாசன் குறித்த முக்கியமான அந்த விவாதமும் இருக்கிறது. இன்றைக்கு அவர் நேரடியாக அமைச்சர்களுக்கு பதில் அனுப்பியிருக்கிறார். ஊழல் குறித்த விவரங்களை அரசுக்கு அனுப்புங்கள் என்று தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு